Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் மூலமாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject we are considering during the last 6 weeks has been biblical holiness. கடந்த 6 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு வேதத்தின் பாணியிலான பரிசுத்தம் என்பதாகும். Beloved, the very will of God concerning each of us is our personal sanctification. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் நம்ம ஒவ்வொருவரை பொறுத்த மட்டிலும் என்னவாய் இருக்கிறது என்று சொன்னால் தனிப்பட்ட பரிசுத்தமாகுதலாகவே இருக்கிறது. Turn with us to 1 Thessalonians 4th chapter. 1 தெசலோனிக்கேயர் 4வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். Look at the third words. 3வது வசனத்தை பாருங்கள். This is the will of God, your sanctification. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Not only our sanctification is God's will, it is also God's call concerning each of us. நம்முடைய பரிசுத்தமாகுதல் என்பது தேவனுடைய சித்தமாக மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவரை பொறுத்த மட்டிலும் அவருடைய அழைப்பாகவும் இருக்கிறது. Look at the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். God did not call us to uncleanness, but in holiness. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். In other words, the will of God and the call of God concerning each of us is personal sanctification. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய அழைப்பும் நம்மை ஒவ்வொருவரையும் பொறுத்த மட்டிலே அவருடைய பரிசுத்தத்துக்கு நேராய் நாம் பரிசுத்தம் ஆகுதலுக்கு நேராய் காணப்படுகிறது. This tells us how important the subject that is under study. இப்பொழுது நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற இந்த பாடங்கள் இதனாலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. The topic we are considering is how not to sanctify. நாம் பார்த்து வருகிற தலைப்பு எப்படி பரிசுத்தப்பட கூடாது என்பதாகும். So far we have done 6 lessons. இதுவரையிலும் 6 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், do not depend on your strength. உங்களுடைய பலத்தையே நீங்கள் சார்ந்திருக்க கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், do not forget your responsibility. உங்களுடைய பொறுப்பை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. Lesson number 3. மூன்றாவது பாடம், do not become sin conscious. எப்பொழுதும் பாவத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. Lesson number 4. நான்காவது பாடம், do not give excuses for failures. உங்கள் தோல்விகளுக்கு சாக்கு போக்குகளை சொல்லக்கூடாது. And lesson number 5. ஐந்தாவது பாடம், do not overlook sins of omission. செய்யாது விடுபவன என்கிற பாவங்களை கவனியாது விடக்கூடாது. Last week we studied lesson number 6. சென்ற வாரத்திலே நாம் 6வது பாடத்தை பார்த்தோம். Do not practice seclusion. ஒதுங்கி இருக்க கூடாது. Today we will move on to lesson number 7. இன்றைக்கு நாம் 7வது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம். How not to sanctify. எப்படி பரிசுத்தப்பட கூடாது. Do not belittle relationships. சக உறவுகளை அலட்சியப்படுத்த கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to sanctify. எப்படி பரிசுத்தப்பட கூடாது. Do not belittle relationships. சக உறவுகளை அலட்சியப்படுத்த கூடாது. Beloved, we have often pointed out that holiness has got 2 sides. பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நாங்கள் சுட்டி காண்பித்திருக்கிற ஒரு காரியமானது பரிசுத்தத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. One is God's part, ஒன்று தேவனுடைய பங்கு, and the other is man's part. மற்றொன்று மனுஷனுடைய பங்கு. That's what we are referring to as God's sovereignty and man's responsibility. அதைதான் நாங்கள் தேவனுடைய ஏகாதிபத்தியம் என்றும் மனிதனுடைய பொறுப்பு என்றும் நாங்கள் விளக்கி சொல்லி இருக்கிறோம். And when we talk about man's responsibility, maintaining sound interpersonal relationship is a vital part. மனிதனுடைய பொறுப்பு என்று நாங்கள் பேசுகிற பொழுது சக உறவுகளை சுகமாய் வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. Turn with us for a classic passage in book of Romans 14th chapter. ரோமர் நிருபம் 14வது அத்தியாயத்திலே ஒரு அருமையான வசன பகுதிக்கு எங்களோடு கூட வாருங்கள். Look at the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். He who serves Christ in these things is acceptable to God and approved by men. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும்
மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். Two sides are so beautifully presented here. இரண்டு பக்கங்களும் இவ்வளவு அழகாய் இங்கே எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. One is acceptability to God. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. And the other one is approval by man. மனுஷரால் அங்கீகரிக்கப்படுகிறது. This is so important that the next word says we must pursue everything that makes for peace. இந்த காரியங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பார்க்கிறபோது அடுத்த வசனம் சொல்கிறது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் இவைகளை எல்லாம் நாம் நாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. A similar passage in book of Hebrews 12th chapter. எபிரேயர் நிருபம் 12வது அத்தியாயத்தில் இதே விதமான ஒரு வசன பகுதியை பார்க்கிறோம். Look at the 14th verse. 14வது வசனத்தை பாருங்கள். Pursue peace with all men and holiness. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். In other words, peace with men and holiness before God are interrelated and they are inseparable. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மனுஷரோடு சமாதானமும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமும் இரண்டும் இணைப்பிரியாதவைகளாக பின்னி பிணைக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. And we cannot be casual about it. அதை குறித்து நாம் அலட்சியமாய் இருக்கவே முடியாது. That is why the very next verse 15th word says, ஆகவேதான் அடுத்த வசனம் 15வது வசனமே சொல்கிறது, looking diligently lest any root of bitterness takes deep root. யாதொரு கசப்பான வேரும் முளைத்தெழும்பாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Beloved, taking the sermon on the mount, we can again draw the same conclusion. பிரியமானவர்களே, மலை பிரசங்கத்தை நாம் எடுத்து இதே காரியத்தை மீண்டும் சொல்ல முடியும். In the sermon on the mount, one subject which Jesus very much dealt with was the subject of righteousness. மலை பிரசங்கத்திலே அதிகமாய் ஆண்டவராகிய இயேசு பேசின ஒரு தலைப்பு என்னவென்றால் அது நீதியை பற்றிதான். Turn with us to Matthew's Gospel, 5th chapter, and when you find time, read through chapter 5, chapter 6 and chapter 7. மத்தேயு 5, 6, 7 அத்தியாயங்களை நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள். Now in the 22nd verse of the 5th chapter, Jesus spoke against anger. 5வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்திலே கோபத்துக்கு எதிர்த்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். And when you come to verse 37, he was speaking about telling the truth all the time. எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும் என்று 37வது வசனத்தை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். And in the 39th verse he says, if somebody slaps you on your right cheek, you don't hesitate to turn your left also. 39வது வசனத்திலே அவர் சொல்கிறார், ஒரு கன்னத்திலே ஒருவன் அறைந்தார் மறு கன்னத்தை அவனுக்கு காண்பிக்க நீ மறுக்க வேண்டாம் என்று எதிர்த்திருக்க கூடாது என்று சொல்கிறார். Look at the 44th verse. 44வது வசனத்தை பாருங்கள். There he talks about loving our enemies. நம்முடைய சத்துருக்களையும் எதிராளிகளையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். And in the 6th chapter 14th verse, 6வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்திலே he talks about forgiveness. மன்னிக்கிறதை பற்றி பேசுகிறார். And in the 7th chapter 1st verse, 7வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலே he speaks against judging other people. மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதை குறித்து அதை குறித்து பேசுகிறார். And when you come to the 12th verse of the 7th chapter, 7வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்துக்கு வரும் பொழுது he speaks about doing to others what we want others to do to us. மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய நாம் விரும்புகிறோமோ அதையே நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று எடுத்துச் சொல்கிறார். In other words, as much as Jesus spoke about righteousness, he also spoke about relationships. இப்படியாக சொல்லலாம், நீதியை பற்றி தேவன் எவ்வளவுபாக பேசினாரோ அதே அளவுக்கு அவர் சக உறவுகளை பற்றியும் பேசி இருக்கிறார். So beloved, we very much urge you to read through the sermon in these 3 chapters. ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவானவர் பிரசங்கித்த இந்த பிரசங்கத்தை நீங்கள் இந்த 3 அத்தியாயங்களை வாசித்து பாருங்கள் என்று உங்களை ஊக்குவிக்கிறோம். We can easily say that the sermon on the mount is God's highway of holiness. இப்படியாகவே நாம் சொல்லலாம், இந்த இயேசுவானவர் பிரசங்கித்த மலை பிரசங்கமானது தேவனுடைய பரிசுத்த பெரும்பாதையாய் இருக்கிறது. Let's look at some more passages in the Holy Bible to find out how holiness and relationships are interrelated. பரிசுத்தமும் சக உறவுகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவைகள் என்பதை எடுத்துக் கூறும் வகையில் இருக்கிற மற்ற வசன பகுதிகளையும் நாம் பார்க்க வாருங்கள். Turn with us, for example, book of Psalms 15th chapter. சங்கீதங்களின் புத்தகம் 15வது சங்கீதத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். Look at the first words. முதல் வசனத்தை பாருங்கள். There comes a question.
question. ஒரு கேள்வி எழுகிறது. Who may abide in your tabernacle? கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? Who may dwell in your holy hill? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? And the answer to that question is given in the next 4 verses which follow. அதை தொடர்ந்து வருகிற மற்ற 4 வசனங்களிலும் அதற்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. You know what is very much stressed in these 4 verses? அதிகமாய் இந்த வசனங்களிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? In the third verse it speaks against backbiting. மூன்றாவது வசனத்திலே புறங்கூறுதலுக்கு விரோதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Then it speaks against doing evil to your neighbor. தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And then in the same words it speaks about not taking up reproach against your friend. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருப்பதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. And in the fourth verse, the concluding portion, it speaks about swearing to one's own hurt and does not change it under any circumstances. நான்காவது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன் என்று. And in the fifth verse it speaks about money matters in our relationships. ஐந்தாவது வசனத்திலே நம்முடைய சக உறவுகளிலே காணப்படுகிற பணக்காரியங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. In other words, only that person who maintains sound interpersonal relationship, he will be able to abide or stay in God's holy hill. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சரியாக தன்னுடைய சக உறவுகளை காத்துக் கொள்கிறவன் தான் பரிசுத்தருடைய அந்த கூடாரத்திலே தங்கக்கூடியவனாக காணப்படுகிறான். Now we look at some passages where the apostles have so much stressed this truth. அப்போஸ்தலர்கள் இந்த சத்தியத்தை வலியுறுத்துகிற மற்ற ஒரு சில வசன பகுதியை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறோம். We'll begin with Apostle James. முதலாவது யாக்கோபு என்னும் இந்த அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை பாருங்கள். Look at the 3rd chapter. மூன்றாவது அத்தியாயத்துக்கு வாருங்கள். We'll read verses 17 and 18. 17 18 வசனங்களை உங்களுக்கு வாசித்து The காண்பிக்கிறோம். wisdom that is from above is first pure. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாய் இருக்கிறது. And the 18th word speaks about righteousness. 18வது வசனம் நீதியை பற்றி பேசுகிறது. So here there is reference to purity and righteousness. இங்கே பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. You know what come in between? இதற்கு இரண்டிற்கும் இடையிலே என்ன வருகிறது? It speaks about peace. சமாதானத்தை குறித்து பேசுகிறது. It speaks about gentleness. சாந்தத்தை குறித்து பேசப்படுகிறது. It speaks about willingness to yield. இணக்கமுள்ளதை குறித்து இணக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பேசுகிறது. It speaks about mercy. இரக்கத்தை குறித்து பேசப்படுகிறது. And it speaks against partiality. பட்சபாதத்துக்கு விரோதமாய் சொல்லப்படுகிறது. And it speaks against hypocrisy. மாயமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. And how does this passage conclude? இந்த வசன பகுதி எப்படியாக நிறைவு பெறுகிறது? The fruit of righteousness is sown in peace by those who make peace. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. In other words, மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமா? what is the seed? அந்த வித்து என்ன? The seed is the peace. விதை என்பது சமாதானம். And what is the fruit? அதனால் வரும் கனி என்ன? That is righteousness. அது நீதி. Are you able to see the connection between peace with one another and righteousness before God? ஒருவரோடு ஒருவர் சக உறவு அந்த சமாதானத்தை குறித்தும் அது தேவனோடு இருக்கிற சமாதானத்துக்கு பரிசுத்தத்திற்கும் இணைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறதா? The same thing was stressed by Apostle Peter also. அப்போஸ்தலனாகிய பேதுரும் இதே காரியத்தை குறித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். First epistle, 1st chapter. 1 பேதுரு முதலாவது அத்தியாயம். Look at the 22nd verse. 22வது வசனத்தை பாருங்கள். You have purified your souls in obeying the truth through the Spirit, in sincere love of the brothers, love one another fervently with a pure heart. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். It speaks about purity of souls. ஆத்துமாவிலே பரிசுத்தத்தை குறித்து தூய்மை சுத்தத்தை குறித்து பேசுகிறது. And it also speaks about purity of heart. சுத்தமான இருதயம் என்றும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And what comes in between? அதன் இரண்டிற்கும் இடையிலே என்ன வருகிறது? Sincere love for brothers, sincere love for one another.
ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுகிறதை பற்றி பேசப்படுகிறது. See how closely they are knit to each other. இவைகள் எவ்வளவாய் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். The same thing is stressed by Apostle John also. அப்போஸ்தலனாகிய யோவானும் இதே காரியத்தை சொல்கிறதை கவனிக்கிறோம். 1 John 3rd chapter. 1 யோவான் 3வது அத்தியாயம். Look at the 10th word. 10வது வசனத்தை பாருங்கள். In this the children of God and the children of the devil are manifest. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். Whoever does not practice righteousness is not of God, nor is he who does not love his brother. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. Children of God and children of devil are differentiated here. தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசினுடைய பிள்ளைகளும் இங்கு வேறுபடுத்தி காண்பிக்கப்படுகின்றன. And what should characterize these people? இவர்களுடைய குணமாய் என்ன காணப்பட வேண்டும்? Children of God must be known for their righteousness and their attitude of love to one another. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நீதிக்கும் ஒருவருக்கொருவர் இருக்கிற அன்புக்கும் பேர் போனவர்களாய் இருக்க வேண்டும். Otherwise they are the children of the devil. இல்லை என்றால் அவர்கள் பிசாசினுடைய பிள்ளைகள். How strongly these are worded, beloved. வார்த்தைகள் எவ்வளவு உறுதியாய் கடினமாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். It's not a new truth that has come here. இது இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு புதிய சத்தியம் அல்ல. Look at the 11th word. 11வது வசனத்தை பாருங்கள். This is the message you have heard from the beginning, that we should love one another. நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. Beloved, when we talk about sanctification, we should do lot of self examination. பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாகிறதை குறித்து பேசுகிற பொழுது अनेक தற்பரிசோதனைகளை நாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. And as we go through self examination, we will need to do lot of sin confession. அவ்விதமாக நாம் தற்பரிசோதனை செய்ய துணிகிற பொழுது நாம் பாவ அறிக்கையிலே ஈடுபடுவது அவசியமாக இருக்கிறது. And when we confess our sins, what we look from God to be received is his merciful loving forgiveness. நாம் அவ்விதமாக பாவ அறிக்கை செய்யும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர் இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதை தான். And but how do we receive our forgiveness? எப்படி நம்முடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம்? What did Jesus teach in the Sermon on the Mount in the Lord's Prayer? மலை பிரசங்கத்திலே இயேசுவானவர் பிரசங்கித்த பொழுது அங்கே கர்த்தருடைய ஜெபத்திலே என்னத்தை கற்றுக் கொடுத்தார்? Forgive us as we forgive others. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And what did he teach at the close of that prayer? அந்த ஜெபத்தினுடைய முடிவிலே நமக்கு என்னத்தை போதித்தார்? If you do not forgive one another, your heavenly Father also will not forgive you. ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பரமபிதா உங்களையும் மன்னிக்க மாட்டார். So without forgiveness there is no holiness, and without forgiving others we will not receive forgiveness. ஆகவே மன்னிக்காமல் பரிசுத்தம் இல்லை. நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது இல்லை. You see, this is so inseparable that we cannot sacrifice anyone. இது பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறதுனாலே ஒன்றுக்கு மற்றொன்றை நாம் விட்டுவிடவே முடியாது. Yes, beloved, when we talk about sanctification, we cannot belittle relationships. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தமாகுதலை குறித்து நாம் பேசுகிற பொழுது சக உறவுகளை நாம் அலட்சியப்படுத்தவே முடியாது. Beloved, holiness has got two sides. பிரியமானவர்களே, பரிசுத்தத்திற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. One is the negative side and the other is the positive side. ஒன்று பாதகமான பகுதி, மற்றொன்று சாதகமான பக்கம். You know what we refer to as the negative side? பாதகமான பக்கம் என்று எதை சொல்கிறோம் தெரியுமா? It is forsaking of the works of the flesh. மாம்சத்தின் கிரியைகளை கைவிடுவது. And you know what we refer to as the positive side? அதனுடைய சாதகமான பக்கம் என்று எதை சொல்கிறோம் தெரியுமா? It is cultivating the fruit of the Spirit. ஆவியின் கனிகளை நாம் வளர்ப்பது. If you read through Galatians 5:19 to 21, கலாத்தியர் 5வது அத்தியாயம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் நீங்கள் படித்து பார்ப்பீர்களேயானால் there are 17 works of the flesh listed. அங்கே மாம்சத்தின் கிரியைகளுடைய பட்டியல் 17 கொடுக்கப்பட்டிருக்கின்றன. And if you carefully you study that, அதை நீங்கள் கவனமாய் படித்து பார்ப்பீர்களேயானால் you will find out 9 out of the 17 refers to interpersonal relationships. கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பட்டியலிலே 17லே 9 சக உறவுகளை குறிக்கிறதாக காணப்படுகின்றன. And following the passage of these works of the flesh, we have the fruit of the Spirit. மாம்சத்தின் கிரியைகளுடைய பட்டியல் முடிவடைந்த உடனே அதை தொடர்ந்து
ஆவியின் கனிகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is given in verses 22 and 23 of Galatians 5. கலாத்தியர் 5வது அத்தியாயத்தினுடைய 22 23 வசனங்களிலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. And you will notice there are 9 fruits of the spirit listed out. அங்கே ஆவியின் கனிகளினுடைய பட்டியல் 9ஆக கொடுக்கப்பட்டிருக்கிறது. And if you carefully study that list, அந்த பட்டியலை நீங்கள் கவனமாக படிப்பீர்களேயானால் you will find at least 7 of them refer to interpersonal relationships. அந்த 9லே 7 சக உறவுகளை குறித்தே பேசுகிறது. How important, beloved, then it is for us to endeavor and do all that is possible to maintain sound interpersonal relationships so that we will grow in holiness. பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்று சொன்னால் சக உறவுகளிலே எவ்வளவு நாம் புலனாக வேண்டியதாக இருக்கிறது என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ளுங்கள். There's not only this teaching, we also have so many examples to this truth in the Holy Bible. இந்த போதனை மட்டுமல்லாமல் வேத புத்தகத்திலே நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் சாட்சிகளை இதை குறித்து சொல்வதற்கு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். Take for example Daniel of the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த தானியேலை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். When God saved him from the mouths of the lions, you know what Daniel confessed? சிங்கங்களுடைய வாயிலிருந்து இவன் பிடிபடுவதற்கு ஆண்டவர் அவனை தப்ப செய்த பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? Turn with us to book of Daniel 6th chapter. தானியேல் புத்தகம் 6வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். Look at the 22nd verse. 22வது வசனத்தை பாருங்கள். My God sent his angel and shut the lions' mouths so that they have not hurt me, because number 1, I was found innocent before him. Number 2, and also, O king, I have done no wrong before you. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் உம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் முதலாவது, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இரண்டாவதாக, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். In other words, Daniel was right with God and he was right with his fellow man. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தானியேல் தன்னுடைய தேவனோடு சரியான உறவை காத்துக்கொண்டான். அவனுடைய மக்களோடும் அவன் சரியான விதத்திலே சக உறவுகளை காத்துக்கொண்டான். Now turn with us to look at the example of Jesus Christ in Luke's Gospel 2nd chapter. லூக்கா சுவிசேஷம் 2வது அத்தியாயத்திலே ஆண்டவராகிய இயேசுவினுடைய உதாரணத்தை பார்க்க வாருங்கள். Look at the 52nd verse. 52வது வசனத்தை பாருங்கள். What do we read about Jesus? அங்கே ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நாம் என்ன வாசிக்கிறோம்? Jesus increased in favor with God and with men. இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். Are you able to see the favor of God and favor with men go together? இங்கே தேவனோடும் மனுஷரோடும் இருக்கிற தயவு ஒன்றோடு ஒன்று போகிறதை பார்க்க முடிகிறதா? Turn with us to 2 Corinthians 8th chapter to look at the testimony of the apostles. அப்போஸ்தலருடைய சாட்சிகளை கவனிக்கும்படியாக 2 கொரிந்தியர் நிருபத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 8th chapter 8வது அத்தியாயத்தை பாருங்கள். and the 21st verse. 21வது வசனம். Providing honorable things not only in the sight of the Lord but also in the sight of man. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். Yes, beloved, without maintaining sound interpersonal relationship, we cannot maintain personal holiness. ஆம் பிரியமானவர்களே, சக உறவுகளை ஒழுங்காக நாம் காத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தனிப்பட்ட பரிசுத்தத்தையும் நாம் காத்துக்கொள்ள முடியாது. And here we want to serve some warning which are quite serious. மிகவும் கவனத்துக்குரிய சில எச்சரிக்கைகளை உங்களுக்கு முன்பாகவும் வைக்க விரும்புகிறோம். Turn with us to Psalm 69 and we will read to you verses 5 and 6. 69வது சங்கீதத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். 5-6 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். You know why we say that this passage is a very serious passage? இது மிகவும் ஒரு கவனத்துக்குரிய ஒரு வசன பகுதி என்று ஏன் நாங்கள் சொல்கிறோம்? When we come down in holiness and when we get into sinful habits, it actually brings shame to the other members of the body of Christ. நாம் நம்முடைய பரிசுத்தத்தை விட்டு கீழே இறங்கி ஒருவேளை பாவ காரியங்களில் ஈடுபடுவோமே ஆனால்
நம்முடைய அந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தினர்களும் இதனாலே பாதிக்கப்படுகிறார்கள் என்பது இதிலே தெரிய வருகிறது. We'll read these two verses to you. ரெண்டு வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். Oh God, you know my foolishness. தேவனே, நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர். And my sins are not hidden from you. என் குற்றங்கள் உமக்கு மறைக்கப்படுகிறதில்லை. Let not those who wait for you, O Lord God of hosts, be ashamed because of me. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. Let not those who seek you be confounded because of me, O God of Israel. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. You see that phrase, because of me come twice in this passage. என் நிமித்தம் என்கிற அந்த பதமானது ரெண்டு முறையாக வருகிறதை கவனித்திருக்கிறீர்களா? Yes, beloved, my walk with God invariably affects my walk with my fellow man. ஆம் பிரியமானவர்களே, நான் தேவனோடு போடுகிற என்னுடைய நடையானது நான் மற்றவர்களோடு போடுகிற நடையை நிச்சயம் பாதிக்கிறது. That is why we read in book of Proverbs 16 chapter 7th verse, a very familiar verse. ஆகவேதான் நீதிமொழிகள் 16வது அத்தியாயம் 7வது வசனம் நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு வசனம். When a man's ways please the Lord, he makes even his enemies to be at peace with him. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாய் இருக்கும்படி அவர் செய்வார். Another lesson we want to tell you here when we talk about holiness and relationships. பரிசுத்தமும் உறவுகளை பற்றியும் இங்கே நாம் பேசுகிற பொழுது மற்றொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறோம். If a man is holy, ஒரு மனிதன் பரிசுத்தமாய் இருப்பானேயானால், if a man is righteous, ஒரு மனிதன் நீதிமானாய் இருப்பானேயானால், he will never ever defame another person for his sin. ஒரு மனிதன் நீதிமானாயும் பரிசுத்தவானாகவும் இருப்பானேயானால் மற்றவருடைய பாவத்துக்கு அவனுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க முயற்சிக்கவே மாட்டான். Take for example Joseph. ஒரு உதாரணத்துக்கு யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். You know what the Bible tells about him? அவனை குறித்து வேத புத்தகம் என்ன சொல்கிறது? He was a just man, he was a righteous man. அவன் ஒரு நீதிமானாய் இருந்தான். Before he married Mary, Mary was found pregnant. மரியாளை மணந்து கொள்கிறதுக்கு முன்பாகவே மரியாள் கர்ப்பவதியானாள். According to the law of Moses, Mary must be stoned to death. மோசேயினுடைய சட்டத்தின் பிரகாரமாக மரியாள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். But Joseph did not want to defame her. ஆனால் மரியாளுக்கு கெட்ட பெயர் உண்டாக்க யோசேப்புக்கு மனதில்லை. So he wanted to secretly put her away. ஆகவே ரகசியமாக அவளை தள்ளிவிட விரும்பினான். So beloved, when a man is right before God, he will be very sensitive about the feelings of people who are around him. ஆகவே பிரியமானவர்களே, தேவனோடு ஒரு மனிதன் சரியாக தன்னுடைய உறவை காத்துக்கொள்வான் என்று சொன்னால் தன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய எண்ணங்களை குறித்து மிகவும் கவனமுள்ளவனாய் இருப்பான். When we talk about interpersonal relationships, we should not simply think about the society and the church only. சக உறவுகளை பற்றி பேசும் பொழுது ஏதோ சமுதாயத்தை பற்றியோ திருச்சபையை பற்றியோ மட்டும் நாம் யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. We should also very much bring it into the area of our families. நம்முடைய குடும்பங்கள் வட்டாரங்களுக்குள்ளாகவும் இதை குறித்து நாம் எண்ண வேண்டும். Take for example parents versus children. உதாரணத்துக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். What was the ministry of John the Baptist? யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் என்னவாய் இருந்தது? He was to turn the hearts of the people towards God. ஜனங்களுடைய இருதயங்களை தேவனுக்கு நேராய் திருப்ப வேண்டியவனாய் இருந்தான். Not only that, அது மட்டுமல்ல, he was to turn the hearts of the fathers towards the children. பெற்றோர்களுடைய தகப்பன்மார்களுடைய இருதயங்களை பிள்ளைகளுக்கு நேராய் திருப்ப வேண்டியவனாகவும் காணப்பட்டான். In other words, only when there is a peaceful atmosphere at home, it becomes very conducive to grow in holiness. ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்திலே ஒரு சமாதானமான சூழமைவு இருந்தால்தான் பரிசுத்தத்திலே வளருவதற்கு ஏதுவாக அது காணப்படுகிறது. That's why Jesus said the first thing that you should say when you enter a house is peace. ஆகவேதான் இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், ஒரு வீட்டுக்குள் நுழையும் பொழுது முதல் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை சமாதானம். Yes, beloved, holiness and relationships are
separable. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தமும் சக உறவுகளும் இணை பிரியாதவைகள். How not to sanctify? எப்படி பரிசுத்தப்பட கூடாது? Do not belittle relationships. சக உறவுகளை அலட்சியப்படுத்த கூடாது. Do all that is possible to restore and maintain sound relationships. சக உறவுகளை காத்துக்கொள்வதற்கு உங்களால் என்றதையெல்லாம் செய்து முயற்சியுங்கள். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.